பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 40 verse 5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளை நம்மளால் விவரிக்கவே முடியாத நன்மைகள், அவைகள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, இந்த வாரத்தில் ஆண்டவர் என்ன நன்மையெல்லாம் செய்தாங்க. சரி, வாரத்தை கூட விட்டுருங்களேன், நேற்றைய தினத்தை மட்டுமே யோசித்து பாருங்கள். எவ்வளோ நன்மைகள். அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை விதமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கண்கள் கண்ட நன்மைகளை விட நம்ம கண்கள் காணாத நன்மைகள் அநேகம். ஆமேன். கண்கள் காணாதபடி எத்தனையோ நம்ம ஆபத்தில் ஆண்டவர் நம்மளை மறைத்திருக்கிறாங்க, நம்மளை பாதுகாத்திருக்கிறாங்க. நம்ம போகும்போது வரும்போது எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், எத்தனையோ விபரீதங்களை பார்க்குறோம், எத்தனையோ பேருக்கு என்னென்னலாமோ நியூஸை நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த வாதையோ இல்லை, அந்த கஷ்டங்களோ இல்லை, அந்த துன்பங்களோ நம்மை அணுகாதபடி, நம்முடைய குடும்பத்தை அணுகாதபடி ஆண்டவர் நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் வீட்டில் இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. நம்ம இன்றைக்கி சிறைச்சாலையில் இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஒருவேளை அவங்க இன்னசென்ட் பீப்புளாக கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சிறையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களை. எத்தனை பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, என் வாழ்க்கைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிற எத்தனை பேர். ஆனால் கர்த்தர் நம்மளையெல்லாம் விடுதலையோடு கூட வைத்திருக்கிறார். பயமின்றி நம்மளை வைத்திருக்கிறார். ரட்சிப்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேவன் இந்த இன்னைக்கு வாசித்த வசனத்தை போல, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், நம் நிமித்தமாய் கர்த்தர் செய்த அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பிளான்ஸ், நம்மளை கொண்டு தேவன் வச்சிருக்கிற யோசனை, அதெல்லாம் அநேகமாக இருக்குது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எண்ணிக்கைக்கு மேலான அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கார். கவுண்ட்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம நினச்சி பார்க்கவே முடியாத தேவனுடைய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இங்கிலீஷில் கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். O Lord my God, you have performed many wonders for us. Your plans for us are too numerous to list. You have no equal. If I tried to recite all your wonderful deeds, I would never come to the end of them. நான் உங்களுடைய அதிசயத்தெல்லாம் விவரித்து சொல்லணும்னா நான் முடிவுக்கே வர முடியாது ஆண்டவரே. அத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறீங்கப்பா. எத்தனை உண்மை. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைவு தெரிந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின அதிசயங்கள் அநேகம். ஏதோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் நாளில் மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும்னு இல்லை பிரியமானவர்களே. இல்லை வருஷத்தின் கடைசியில் வரும்போது மட்டும் ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி அப்படின்னு தேங்க் பண்ணுறது மட்டும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை இப்படியா நீங்கள் நடத்துனீங்களாப்பா, இந்த காரியத்தில் விலக்கி பாதுகாத்தீங்களே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை நீங்கள் பாதுகாத்தீங்களே, நன்றி. நீங்கள் தாவீதுடைய சங்கீதத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை துதிப்பார். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போதும் நம்மளுடைய வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கிற பொருட்களாக இருக்கலாம், நம்ம அனுபவிக்கிற
வாழ்க்கையினுடைய சுகமாக இருக்கலாம். நம்ம எல்லாமே ஒரு நாள் நமக்கு ஒரு ஜெப விண்ணப்பமாக இருந்ததல்லவா? ஒருவேளை இன்னைக்கு நமக்கு கிரீன் கார்டு இருக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு நாள் அந்த கிரீன் கார்டுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு இருக்குதுன்னா, ஒரு நாள் நம்ம அந்த வீட்டுக்காக என்ன செய்தோம்? நம்ம ஜெபித்தோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்தோம்? ஒரு நாள் ஜெபித்தோம். அந்த ஜெப குறிப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்களினால பார்க்கிறோம். நம்ம அதை அனுபவிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஜெப குறிப்பையும் ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவர் நமக்கு நன்மையாய் முடித்து கொடுப்பார். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாங்கன்ற அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம நன்றியுள்ள இருதயம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, பிரியமானவர்களே, தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெரிதுபடுத்தவே மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட நன்றியுள்ள இருதயம் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? குறையையே மிகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்போம். முறுமுறுப்பான வார்த்தைகளாக வந்துக்கிட்டே இருக்கும் வாயில். எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு இரிட்டேட்டடாகவே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம எதை பார்க்குறோம்? குறைய தான் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை காரியங்களை நிறைவாக செய்திருக்கிறார். அதை நினைத்து 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 இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆட்டிடியூடில் ஒரு சேஞ்ச். ஆண்டவரே, என்னுடைய ஆட்டிடியூடில் நல்ல கிராட்டிடியூட் உள்ள ஹார்ட் எனக்கு வேணும், எல்லாம் உங்களை துதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் குறைவு இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த குறைய நம்ம பார்க்காம நம்ம நிறைய பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஆனால் முறுமுறுத்தா அவன் என்ன பண்ணுவானா? ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா அருமையாக பாடியிருக்காங்க. முறுமுறுத்தா அந்த சாத்தான் போன சாத்தான் திரும்பி வந்துடுவானோ. அது எவ்வளோ உண்மையாக அவர் ரொம்ப நகைச்சுவையோடு அவர் பாடியிருந்தாலும் எவ்வளோ மீனிங்ஃபுல்லான பாட்டு பார்த்தீங்களா? முறுமுறுத்தா சாத்தான் திரும்பி வந்துடுவான். ஞாபகம் வச்சுப்போம், முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுக்காமல் இருக்கணும்னா என் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். துதியும் நன்றியும் இல்லைன்னா கட்டாயமாக நம்ம வாயில் முறுமுறுப்பு வந்துடும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த கணவர், நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற படிப்பு, எல்லாம் ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நம்ம எல்லாம் பலவீனமாக இருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நம்மளை வியாதியிலேருந்து விலக்கி பாதுகாத்தாங்க. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லலாமா? சங்கீதம் 40:5 என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?